ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் அப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி சாம்பார். இது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்காதீங்க, இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. பட் நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா நீங்கள் வைக்கிற சாம்பாருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முள்ளங்கி சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15, இது நான் உரித்து ஒரு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முள்ளங்கி ஒரு 4 முள்ளங்கி எடுத்துக்கோங்க, அதையும் லைட்டாக தோல் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பார் பொடி, சாம்பார் மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, காஞ்ச மிளகாய் ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 4. இந்த சாம்பார் தாளிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு துவரம்பருப்பு 1/2 கப் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த துவரம்பருப்பு நம்ம கழுவி ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகம் ஒரு டீஸ்பூன், தக்காளி ஒரு 3 தக்காளி சொல்லியிருக்கேன். இதையும் நம்ம கட் பண்ணி இந்த பருப்புலேயே சேர்த்துடலாம். இப்போ இந்த துவரம் பருப்பை ப்ரெஷர் குக்கரில் போட்டு 4 இல்லை 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்த துவரம் பருப்பை ஒரு மண் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கிறேன். மண் சட்டியில் கடைஞ்சி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் மிக்ஸி வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது நல்லா வெந்திருக்கு, அதனால் சீக்கிரமாகவே மசிஞ்சிடும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி இது வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், 2ஆக கட் பண்ண இந்த பச்சை மிளகாய், இந்த 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி சேர்க்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு அந்த முள்ளங்கி போட்டுக்கலாம். இதில் கட் பண்ண முள்ளங்கி சேர்த்துருங்க. இது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் அதை மூடி வச்சிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த முள்ளங்கியில் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சொல்லியிருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க. சரி, எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கல்லுப்பு அதில் போட்டுருங்க, நீங்கள் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிற வரைக்கும் நம்ம அதை மூடி வைக்கலாம். இப்போ இந்த காய் கொஞ்சம் வெந்திருக்கு,
இதில் நம்ம இந்த கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடுறேன். இந்த புளி தண்ணீர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அது வரைக்கும் மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளியெல்லாம் நான் பருப்புலேயே சேர்த்துட்டேன், அதனால் இப்போ நான் போடலை. இது கொஞ்சம் ஒரு நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணலாம். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த பருப்பு சேர்த்துறேன். நீங்கள் இந்த திக்னஸ் பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த முள்ளங்கி சாம்பார் ரெடி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மற்ற பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கும் மண் சட்டியில் சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெய் வாசனையோடு இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.